கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று வேத வாசித்தீர்களா? இன்று ஜெபித்தீர்களா? இந்த குடும்ப ஜெபம் செய்தீர்களா? யோசித்துக் கொண்டே இந்த காணொலியை காணுங்கள். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமியிலே வெளிப்பட்டார் என்பதை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது, எபிரேய ஆக்கியோன் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்திலே அவர் இப்படியாக சொல்லுகிறார்: ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க, அவரும் அவர்களைப் போல அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிபதியான பிசாசானவனின் அழிக்கும்படிக்கு அவர் இந்த பூமியிலே வெளிப்பட்டார் என்று சொல்லி அவர் வேதத்திலே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். பாருங்கள், மனிக்குலம் பாவம் செய்த பொழுது மரணம் பூமியிலே பிரவேசித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது மனிதன் பயத்தினால் சூழப்பட்டான், மரண பயத்தினால். அதைத்தான் இங்கே எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறார். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளான எல்லாரையும் விடுதலையாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியிலே அவர் மனிதனாய் வெளிப்பட்டார் என்று சொல்லி அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், பாவத்தின் சம்பளமா மரணத்தில் அகப்பட்டிருக்கிற மனிதனை விடுதலையாக்கும்படியாக இயேசு இந்த பூமியிலே மனிதனாய் வெளிப்பட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது அவர் எழுதுகிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இப்படியாக அவர் எழுதுகிறார்: இப்படி இருக்க ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது என்று சொல்லி அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அதன் விளைவாக பாவத்தின் சம்பளம் மரணம் அங்கே கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம் வரும் பொழுது மனிதன் அந்த பயத்தினால் அவன் சூழப்படுகிறான். ஒருவேளை இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கிற வாலிப தம்பி, தங்கச்சி, பெற்றோரே, ஒருவேளை உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட மரண பயம் இருக்கும் என்று சொன்னால், படுத்தாலே தூக்கம் வரவில்லை, எனக்கு மரண பயம் இருக்கிறது, இல்லை என்று சொன்னால் வியாதி நிமித்தம் மரண பயம் இருக்கிறது, என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொல்லி கலங்கி போய் இருப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்தவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட மரண பயத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியிலே மனிதனாய் அவர் வெளிப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், சர்வத்தையும் படைத்தவர், எல்லாவற்றையும் உருவாக்கினவர், மகிமையின் தேவன், அவர் சொல்ல ஆக அவர் கட்டளையில நிற்கும் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட தேவன் நமக்காக இயேசு என்கிற பெயரிலே அவர் இரட்சகராக இந்த பூமியிலே வெளிப்பட்டாராம். பாருங்க, எனவே தான் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது: இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே தீர்க்க தரிசனமாக 600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு மனிதன் பாவம் செய்வான் என்று சொன்னால் அந்த இருள் அவனுடைய வாழ்க்கையை மூடிக்கொள்ளுகிறது. பாவம் என்கிற இருளுக்குள் அடிமைப்பட்டு விடுகிறான். அந்த பாவம் என்கிற இருளின் விளைவாக மரணமும் அங்கே கடந்து வந்து விடுகிறது அவனுடைய வாழ்க்கையிலே. ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அப்படிப்பட்ட பாவ இருளுக்குள் அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் விடுதலையாக்கும்படியாகத்தான் ஒளியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காணொளியை கண்டுகொண்டிருக்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன், நற்செய்தியாக நான் சொல்லுகிறேன். பாருங்கள், இருளில் இருக்கிற உங்களை, பாவ இருள் அடிமைப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால், அதன் நிமித்தம் வருகிற மரண பயத்தினால் ஆட்பட்டு நீங்கள் கலங்கி போயிருப்பீர்கள் என்று சொன்னால், நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இந்த பூமியிலே பிறந்தார். உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றும்படியாய், மரண பயத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தரும்படியாய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார். அந்த நல்ல செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நீங்கள் அதை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திலிருந்து என்னை மீட்கும்படியாக, எனக்கு வாழ்வு தரும்படியாக, மரண பயத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார் என்று சொல்லி நீங்கள் அதை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், உடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை மாற்றி, மரண பயத்தை மாற்றி,
வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை தர இயேசு கிறிஸ்து ஒரு போதுமானவராய் இருக்கிறார். பாருங்கள், மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் தம்முடைய ஜீவனையே அவர் தரும்படியாக இந்த பூமியிலே வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், தலைவனாக வருகிறவர்கள் தனக்கு கீழுள்ள சீஷர்களை ஊழியம் செய்யும்படியாக ஏற்படுத்துவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ பாருங்கள், மற்றவர்களை ஊழியம் கொள்ளும்படியாக வராமல் அவரே ஊழியம் செய்யும்படியாக, அவரே இந்த பூமியிலே அடிமையின் ரூபம் எடுத்து இயேசு என்கிற பெயரிலே மனிதனாய் வெளிப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம் என்ன? நம் ஒவ்வொருவர் மீது உள்ள பாசத்தினால். பாருங்கள், இந்த காணொலியை கண்டுகொண்டிருக்கிற வாலிப தம்பி, தங்கச்சி, பெற்றோரே, உங்கள் மீது உள்ள பாசத்தினால், அன்பினால் தான் பாருங்க சர்வத்தையும் படைத்தவர். வேதம் சொல்லுகிறார், அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார் என்று சொல்லி. அவர் மகிமையின் தேவன். அப்படிப்பட்டவர் எல்லா மகிமையும் துறந்து விட்டு மனிதனாய் அடிமையின் ரூபம் எடுத்து இயேசு என்கிற பெயரிலே அவர் பூமியிலே தன்னுடைய ஜீவனையே உங்களுக்காக கொடுக்கும்படியாய், உங்களை வாழ வைக்கும்படியாகத்தான் இயேசு இந்த பூமியில பிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே எசேக்கியா என்கிற ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அந்த நாட்கள் வியாதிப்பட்டு இருக்கிறார். அவன் மரணத்துக்கு ஏதாவது வியாதிப்பட்டு இருக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று சொன்ன பொழுது அவன் ரொம்ப அழுகிறான். சூரப்புறமாக திரும்பி, ஆண்டவரே, நான் உமக்காக நன்மையானதை செய்தேனே, என்னை நினைத்தருளும் என்று சொன்ன பொழுது பாருங்கள், அதே ஏசாயா தீர்க்கதரிசி அரண்மனை முற்றத்தில் போகும் பொழுது ஆண்டவர் மீண்டுமாக ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி சொல்லுகிறார், நான் உனக்கு 15 வருடத்தை உன்னுடைய வாழ்நாளிலே கூட்டி தருவேன், நீ மரிப்பதில்லை என்று சொல்லி. பாருங்கள், மரிப்பாய் என்று சொன்ன ஆண்டவர் மீண்டுமாக அதே தீர்க்கதரிசி அனுப்பி சொல்லுகிறார், நீ மரிப்பதில்லை என்று சொல்லி. அங்கே அவருக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கப்பட்டது. பாருங்கள், அந்த எசேக்கியா ராஜாவுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருக்கும். வியாதி மாறினது, மரண பயம் மாறினது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காணொலியை கண்டுகொண்டிருக்கிற உங்களையும் பார்த்து இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், உங்களை மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாய், வியாதியிலிருந்து விடுதலையாக்கும்படியாய், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாகத்தான் இயேசு இந்த பூமியிலே மனுஷனாய் வெளிப்பட்டார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை அங்கே கொடுத்து வைத்திருக்கிறார். பாருங்கள், கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் சொல்லியபடி அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் மனிதனாய் வெளிப்பட்ட பொழுது அவர் நமக்கு ஜீவனை கொடுக்கும்படி வந்தார். அவரை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை தரும்படியாய், தீர்க்காயுசை தரும்படியாய் அவர் போதுமானவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்கேயும் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உண்டு விலக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பாருங்கள், நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கும் பொழுது, அவரை நீங்கள் சேவிக்கும் பொழுது, ஒருவேளை பாவத்தில் அடிமைப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை இன்னும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு ஜனமாய் மக்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு இயேசுவே நீர் என் பாவத்திற்காக என் இருளை மாற்றும்படியாகத்தான் இந்த பூமியிலே வெளிச்சமாய் வெளிப்பட்டீர், நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி உங்களுடைய உள்ளத்தில் அவரை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், அவர் உங்களுடைய வியாதியை மாற்றி, உங்களுடைய மரண பயத்தை மாற்றி, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை மாற்றி வெளிச்சத்தை, மகிழ்ச்சியை, தீர்க்காயுசை தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். எனவே தான் இயேசு கிறிஸ்து பாருங்கள், மரண பயத்தில் அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மீட்டுக் கொள்ளும்படியாக இயேசு என்கிற பெயரிலே இந்த பூமியிலே அவர் இரட்சகராய் வெளிப்பட்டார் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை நான் பார்க்கிறோம். இந்த காணொலியை கண்டு இருக்கிற வாலிப தம்பி, தங்கச்சி, பெற்றோரே, உடைய வாழ்க்கை இந்த நாளிலே இயேசுவுக்கு அர்ப்பணியுங்கள். ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே என் வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன், என் உள்ளத்திலே நீர் வாரும், நீர்தான் இரட்சகர், நீர்தான் வெளிச்சம், நீரே சிருஷ்டிகர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால், வாழ்க்கையில் இருக்கிற மரண பயத்திலிருந்து, பாவத்தின் இருளில் இருந்து உங்களை விடுதலையாக்கி மகிழ்ச்சியையும் ஜீவனையும் தீர்க்காயுசையும் விடுதலையும் தர போதுமானவராய் இருக்கிறார். அந்த தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த கிறிஸ்துமஸ் காலத்தின் பண்டிகையின் மகிழ்ச்சியினால் உங்களை ஜீவனையும் தீர்க்காயுசையும் உங்கள் வெளிச்சத்தையும் தந்து வாழ்க்கையை மகிழ்ச்சியை மாற்றுவாராக. Amen. God bless you.